9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன செய்யும்? உதாரணத்துக்கு அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு சுபர்னு வச்சுங்களேன். அந்த லக்னத்துக்கு சந்திரனுக்கு சுபரான கிரகம்னு வச்சுங்களேன். இதெல்லாம் இயற்கை சுபர்னு கூட வச்சுக்கோ. உதாரணத்துக்கு புதன் அல்லது சுக்கிரன், சந்திரன், வளபிறை சந்திரனாக இருக்கலாம், தேய்பிறை சந்திரனோடு இருக்கலாம், அல்லது குருவாக இருக்கலாம். இப்படி வச்சுக்கோமே, சந்திரன் புதன் குரு சுக்கிரன், சந்திரன் புதன் குரு சுக்கிரன், சந்திரன் புதன் குரு சுக்கிரன், இந்த 4 கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகம் அது 9ஆம் இடமாக இருந்து அந்த இடம் ஆட்சியோ, நான் சொன்ன இந்த 4 கிரகங்களில் ஏதோ ஒன்று ஆட்சியோ உச்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கிரகம் அமைப்பு இருந்தால் எப்படி இருப்பார்கள் அப்படின்னாக்கா, நிச்சயமாக அவருடைய 26, 27 வயதுக்கு மேல் அல்லது 32 வயதுக்கு மேல், 37 வயதுக்கு மேல் அல்லது 44 வயதுக்கு மேல், நிச்சயமாக 50 வயதுக்கு மேல் இவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு. அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசாபுத்தி வாரகாலகத்தில் நிச்சயமாக அவர்கள் தொழில் துறையில் மிக சிறப்பாக விளங்குவார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவர்கள் அந்த தசாபுத்தி வாரகாலகத்தில் மட்டுமல்ல, அவர்கள் ஆயுள் முழுவதும் படிக்கக்கூடிய வசதியை உண்டு பண்ணும்.